எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம்ன்ற சகஸ்ரம்னா 1000 பேர்களுடைய ஆரம்பம் இன்னைக்கு தான். இன்னிலேருந்து 108 நாள் இது போகும். 108 நாளைக்கு அப்புறம் பலஸ்ருதின்னு ஒரு 30 ஸ்லோகம் இருக்கு. ஆக இன்னும் நம்மளுக்கு 138 நாள் போகும். இது கரெக்டாக ஒவ்வொரு நாளில் வந்து ஒரு 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 அந்த ஸ்தோத்திரம் அது. இதுக்கு பேர் தான் ஸ்தோத்திரம்னு பேர். இந்த ஸ்தோத்திரத்தில் ஒன்னொன்றுலேயும் நம்மளுக்கு வந்து ஸ்தோத்திரம்னு சொல்கிறது சரியாக வரல, வாயில் வரலன்னா ஸ்லோகம்னு கூட சொல்லிக்கலாம். ஸ்லோகன்றது வந்து புகழருது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கும். அது என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கும். ஸ்லோகம்ன்றது பெருமாளை பற்றி சொல்கிறது, அவனுடைய பெருமைகளை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லிக்கிறது. இது ஸ்தோத்திரம்ன்றது நீங்களே அர்ச்சனை பண்ணுறது, அர்ச்சிக்கிறது. பெருமாளை அந்த பேரை சொல்லி சொல்லி பெருமாளை நீங்கள் அர்ச்சிக்கிறது தான் ஸ்தோத்திரம்னு பேர். கோயிலில் நம்மளுக்கு அர்ச்சனை கொடுக்குறோமே, அர்ச்சனைக்கு சொல்கிறதெல்லாம் ஸ்தோத்திரம். அதே வெளியில் இருந்து எல்லாரும் பெருமாளை பற்றி பாடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்லோகம். இதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அது நீங்களும் வீட்டில் வந்து இதை ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லி அர்ச்சிக்கிறதுக்கு பேர் தான். பெருமாளை சொல்லி சொல்லி வாயால் சொல்லி சொல்லி நீங்கள் போடுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பேர் தான், அர்ச்சிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்தோத்திரம்னு பேர். இப்போ இன்றைக்கி தான் ஆரம்பம். ஒன்று நிறைய இதில் சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரும். ஒன்று ஒரே எழுத்துக்கு ஹ இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் ஒரு இடத்துல வேணும்னு வரும், இன்னொரு இடத்துல வேண்டான்னு மீனிங் வரும். அது சேர்ற வார்த்தையை பொறுத்து இருக்கு. எந்த வார்த்தை கூட சேர்றதோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் கொடுக்கும். தனியாக நின்று கூட சில இடத்துல முன்னாடி பின்னாடி இருக்கிற வார்த்தையை வச்சு அதுக்கு மீனிங் வந்து மாறி மாறி இருக்கும். ஒன்று ஒரு இடத்துல வந்து வேணுன்ற மாதிரி இருக்கும், அது இன்னொரு இடத்துல வந்து வேண்டான்ற மாதிரி இருக்கும். வேண்டான்றதுக்கு மீனிங் பொருளாக வரும். ஒரு இடத்துல வந்து வேணுங்கிற பொருளாக வரும். வார்த்தை வேற வார்த்தையாக இருக்கும்போதே, தனித்தனி வார்த்தையாக இருக்கும்போதே நடுவில் வரும்போது அது மாதிரி வரும். அது மாதிரி சான்ஸ்கிரிட் மாதிரிலாம் நிறைய உண்டு. தனி வார்த்தை தனி எழுத்துக்களுக்கு வந்து நிறைய பொருள் உண்டு. அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். சாரஸில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் ஒன்று. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்தோத்திரத்துலேயும் இப்போ 8, 9, 5, 6 மீனிங், 8 மீனிங் வரும். ஏதாவது 6, 7லேருந்து இப்போ 8, 9, 10 மீனிங் கூட ஒரு ஸ்தோத்திரத்தில் வந்துடும். அதனால் இதை வந்து இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா நான் ஒவ்வொரு பாட்டையும் சொன்ன உடனே அது அன்றைக்குள்ள எத்தனை ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்லியிருக்கோன்றது நான் சொல்லுவேன். எழுதிக்கணும்னா எழுதிக்கலாம். நீங்கள் ஏதாவது நோட் புக்கில் எழுதிக்கணும்னா எழுதிக்கலாம். வந்தீங்கன்னா கடைசியில் 1000 பேர் வந்து முடியும். 1000 பேரும் அதுக்கான அர்த்தமும் வரும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்லும்போது ஒவ்வொரு பேரையும் சொல்லுவேன். அதுக்கு அந்த அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்பேன். இப்போ நான் சொல்கிற அர்த்தத்தில் முக்கியமாக என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஆதிசங்கரர் சொன்னதும் சத்தியசந்த தீர்த்தர் சொன்னதும் பராசர பட்டர் சொன்னது, இது 3 பேஸ் பண்ணி தான் இருக்கும் இதுக்கு அர்த்தம். வேறு மற்றவங்க இன்னும் யாரும் சொன்னவங்க அதுக்கு வேறு அர்த்தம் கூட சொல்லியிருக்கலாம். அது கூட நல்லா இருந்ததுன்னா இருக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து அந்த பழையது மாறாமல் அது என்னவோ அதை தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுலேயும் இது 3ஐயும் நான் ஒருத்தருக்கும் சொல்லலை. இது 3ல் யார் சொல்கிறது சாதாரணமாக படிக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம படிக்கிறோன்னா அது படித்த உடனே புரியணும் நம்மளுக்கு, அதுதான் முக்கியம். நம்மளுக்கு வந்து அவங்க சொல்கிறதுன்றது இல்லை. பராசரப்பட்டர் சொல்கிறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், புரியாது அவ்வளோ சீக்கிரம். அதே மாதிரி சத்தியசந்த தீர்த்தர் சொல்கிறது நல்லாயிருக்கும். ஆதிசங்கரர் சொல்கிறது புரிகிற மாதிரி இருக்கும். அவரோட மீனிங் வந்து சாதாரண நடைமுறை வாழ்க்கையை ஒப்பிட்டு அதுக்கான அந்த பொருளை சொல்லுவார், அந்த பேருக்கான பொருளை. அதனால் நான் நிறையா அதில் தான் இருக்கும். 3 பேர்ல யார் வேணாலும் எடுத்துகிட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 3 பேர்ல யார் சொன்னாங்கன்றது இல்லை. ஆனால் நமக்கு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எது சரியாக புரியுறது, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் யார் சொல்கிறோட அர்த்தம் வந்து சரியாக ஒத்து வருது, சரியாக புரியுறது, இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து இருக்குது, இதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி விஷயத்தை தான் எடுத்துகிட்டு இருப்பேன். ஒரு இதுக்கு வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு அர்த்தம் தான் சொல்லுவேன். சில இடத்துல ஒரே வார்த்தைக்கு 2 அர்த்தம் கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா 2 அர்த்தமும் ஈஸியாக இருந்ததுன்னா புரிஞ்சுக்கலாமே அப்படின்னா. ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் சமயம் சில நிறைய நேரங்களில் வரும் இல்லையா, அதனால அது மாதிரி கூட சொல்லியிருப்பேன். அதனால் இப்போ நம்ம இனிமேல் இந்த இதுக்கு போவோம், இப்போ ஸ்தோத்திரத்துக்கு போவோம்.